அத்தியாயம் 15. வேணுவின் வீட்டிற்கு கௌதம் தன் தாயையும் சாந்தா பாட்டியையும் அழைத்து வந்திருந்தான். அவர்களை தன் மனைவிக்கு அறிமுகப்படுத்தினார். ரமாவுக்கு, வேணுவுக்கு மற்றும் அவர் பெண்ணுக்கு வினோத்துக்கு தான் வாங்கி வந்திருந்த பரிசு பொருட்களை கொடுத்தாள் பிரபா. இதெல்லாம் எதுக்கு பிரபா என்றவரிடம், என் அண்ணன் குடும்பத்துக்கு. ஏன், நான் உங்களுக்கு வாங்கி வரக்கூடாதா? எதிர்கேள்வியையே பதிலாக்கினாள். மறுப்பு சொல்லாமல் வாங்கி கொண்டனர் அனைவரும். ரமாவும் பிரபாவும் சற்று நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிவிட்டனர். பிரபாவின் அழகும் குணமும் ரமாவை பெரிதும் கவர்ந்தது. டாக்டர் என்ற எந்தவித பந்தாவும் இல்லாத அவளது குணம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபான ரமாவுக்கு பிடித்து போனதில் ஆச்சரியமில்லை. என்று ஹாஸ்பிட்டல் வருகிறாய் என்று பிரபாவிடம் வேணு கேட்க, நாளை மறுநாள் வருகிறேன். ரொச்செட்டர்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்னும் சில விஷயம் தடுமாற்றமா இருக்கு. சாரி, நீங்க ஏர்போர்ட்லயே இங்க வந்துட்டு போக சொன்னீங்க. ஆனா டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. கௌதம் வீட்டுக்கு வேண்டிய மளிகை மற்றும் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வந்தாதான் சரிப்படும்னு சொல்லிட்டான். அது எல்லாம் வாங்கி வீடு செட் பண்ணவே ஒரு வாரம் ஆகிடுச்சு. அதான் இன்றைக்கு கண்டிப்பா இங்க போயே ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன் என்றாள். கௌதம், அம்மா கார் ஓட்டுவாங்க. அப்படின்னா அம்மாவுக்கு தனி கார் அரேஞ்ச் பண்ணிட. ஏன்னா யாரையாவது டிபெண்ட் பண்றது டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு கஷ்டம் என்றார் வேணு. எஸ் அங்கிள், ஐ திங்க் அபவுட் தட். பட் ஒரு டிரைவர் அரேஞ்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னவனிடம், ஏன் என்று கேட்க, இங்க உள்ள டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பழகின பிறகு வண்டி எடுக்கட்டும், அதுதான் சேஃப் என்று முடித்து விட்டான். புதன்கிழமை காலையிலேயே வந்தவுடன் வேணு கௌஷிக்கிற்கு அழைத்தார். என்ன அங்கிள், எனக்கு ஃபோன் போடுறீங்க? அப்பா லைன்ல வரலையா என்று கேட்டவனுக்கு, நோனோ கௌஷிக், நான் உங்ககிட்ட தான் பேசணும். நான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க இவ்வளவு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரொச்செஸ்டர்ல மேயோ கிளினிக்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே? நோ அங்கிள், நீங்க சொன்னா அப்பா சொன்ன மாதிரி தான். ஆனா நம்ம மெயின் பிரான்ச்ல அவங்கள போடலாமே என்றவனுக்கு, எங்கன்னா என்னப்பா, அங்க இவங்க ஹெல்ப் வேணும்னா உடனே வருவாங்க. பழகுற வரை என் பார்வையில் இருக்கட்டும் என்று சொல்லி அவனை சமாளித்தார். அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த ரமணன், யார் போன்ல என்றார். அங்கிள் தான்ப்பா. அவர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாராம் என்று சொன்னார். ஓகேப்பா, எனக்கு நேரம் ஆகிவிட்டது. இன்னைக்கு எனக்கு சீக்கிரம் போகணும் என்று கூறிவிட்டு வெளியே விரைந்தான். போகும்போதே அரசுவுக்கு அழைத்தவன், என்னடா இன்னைக்கு நான் சொன்ன வேலையை நம்ம ஃபேக்டரியில முடிச்சுட்டு தானே வருவேன்? ஆமா கௌஷிக், நீ போய் அந்த கொட்டேஷனை மட்டும் ரெடி பண்ணு. நான் வந்ததும் நாம டெண்டர் கோட் பண்ணிட்டு போகலாம் என்று கூறி வைத்தான். மனதினில் இன்றைய வேலைகளை பட்டியலிட்டு கொண்டே வண்டியை ஓட்டியவன் விரைவாகவே தனது ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தான். அவன் வண்டியை தனது பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு லிப்டுக்கு வரவும், சுபித்ராவும் தனது ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு லிப்டுக்கு வரவும் சரியாய் இருந்தது. ஏற்கனவே இருவர் லிப்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தனர். அவர்கள் இவனை கண்டதும் விஷ் பண்ணினர். அவள் வரவும் லிப்ட் வரவும் சரியாய் இருக்கவே அதில் எல்லோரும் ஏறினர். சுபா அவளை பார்த்ததும் அவன் மேல் உள்ள கோபத்தில் விஷ் பண்ண மறந்தாள். மற்ற இருவரும் 3வது மாடியிலேயே இறங்கிவிட லிப்ட் இவர்கள் இருக்கும் தளத்தை வந்தடைந்தது. இவன் முதலில் வெளியேறி சென்றுவிட பின்னால் வெளியே வந்த சுபா, என்ன பார்வடா, சாமி இந்த முறை முறைக்கிறான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே தனது சீட்டுக்கு வந்தாள். அவள் வந்து உட்கார்ந்து கூட இருக்க மாட்டாள். கௌஷிக்கிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. இவன் நம்ம கிட்ட பேச மாட்டானே, இப்ப எதுக்கு நம்மளை கூப்பிடுறான்? ஒருவேளை என்று தறிக்கெட்டு ஓடிய மனதை போய்தான் பாப்போமே என்று அடக்கினாள். அவள் சென்றதும் சில பேப்பர்களை தூக்கி போட்டவன், இதுல நோட் பண்ணி இருக்கும்படி டெண்டர் தயார் பண்ணுங்க, அமௌண்ட் மட்டும் நோட் பண்ண வேண்டாம் என்று கூறினான். அதை எடுத்துக்கொண்டு வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாள். அதனால் வரை அந்த மாதிரி வேலை எல்லாம் லதா தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் அதில் ஒரு சிறிய டவுட் வரவே அவனிடம் கேட்டால் ஏதாவது சொல்லுவான் என்று தோன்ற லதாவிடம் போய் கேட்டாள். லதா பேப்பரை கையில் வாங்கி பார்த்து கொண்டிருந்த போது அவள் மேஜையில் இருந்த டெலிபோன் அலறியது. எஸ் சார், ஓகே சார், பணிவுடன் ஒலித்தது அவள் குரல். டெலிபோனை வைத்தவள், சுபா உன்னை எம்டி வர சொல்கிறார் என்றாள். அவள் சென்றதும், உங்களை வேலை செய்ய சொன்னா நீங்க லதா மேம் கிட்ட போய் அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த பேப்பர் இன்னும் 1 ஹவர்ல வேணும் என்றான். கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, அரட்டையெல்லாம் இல்ல சார், ஒரு டவுட், அதான் அவங்க கிட்ட கேட்கலாம்னு போனேன் என்றவளுக்கு, உங்களுக்கு பேசிக் மேனர்ஸ் தெரியாதுன்னு நினைச்சேன். ஒர்க் ப்ராசஸும் தெரியாது போல இருக்கு. இந்த பேப்பர் கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னது நானா அல்லது அவங்களா? உங்களுக்கு பாஸ் நானா அல்லது அவங்களா என்று அவளிடம் தனது கோபத்தை காட்டினான். தான் இன்று காலையில் அவனிடம் லிப்டில் வைத்து விஷ் பண்ணாதது நினைவில் வர தப்பு தன்மேல்தான் என்பதால் அவனிடம் அமைதியாக தனது சந்தேகத்தை கேட்டாள். அதற்கும் அவன்,
என்னமோ எந்த ஒர்க் கொடுத்தாலும் நான் முடித்து விடுவேன் அப்படின்னு அன்னைக்கு பீலா விட்டீங்களே, இவ்வளவுதானா அது என்று இகழ்ச்சியாய் வினவினான். ஆஹா, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அர்ச்சனை பண்றானே என்று எண்ணியவளுக்கு கோபம் நிமிட கணக்கில் ஏறி கொண்டிருந்தது. அவளையே நிதானமாக பார்த்து கொண்டு அவள் கோபத்தை அவதானித்துக் கொண்டிருந்தவன், என்ன கோபமா வருதா? அப்ப வாய்க்குள்ளேயே திட்டி தோலை குலுக்கி பேப்பரை விட்டு எரிஞ்சிட்டு போக வேண்டியதுதானே என்று கேட்டான். அதுவரை பொறுமை காத்தவள் அப்போது பட்டென்று, செய்யலாம் தான், ஆனா எம்டியாக போயிட்டீங்களே, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு என்று நக்கலாக உரைத்தாள். இந்த யோசனை அன்னைக்கு மால்ல வச்சு வரல போல இருக்கு, அன்னைக்கு மட்டும் ஏமா அப்படி சொன்ன? கோபத்தில் மரியாதையை கைவிட்டான். சார், என்ன வார்த்தை எல்லாம் ஒருமையில வருது? மரியாதையா பேசுங்க, அப்புறம் கொடுப்பதுதான் கிடைக்கும். என்ன அன்னைக்கு உங்க கூட வந்தவ மாதிரி நினைச்சீங்களா? கோபத்தில் கொதித்தாள். ஹே, என்ன ரொம்ப திமிரா பேசுற? அன்னைக்கு என்னன்னா மற்றவங்க ஸ்பேஸ்ல நுழையிறோம்னே என்ற எண்ணமே இல்லாம மூஞ்ச காட்டின. இன்னைக்கு என்னன்னா எங்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுற. அவளை பற்றி என்ன தெரியும் உனக்கு? அவ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. அவளை கட்டிக்க கோடீஸ்வரன்கள் வரிசையில வந்து நிப்பாங்க. உங்களை மாதிரி அன்றாடம் காட்சி இல்லவங்க என்று வார்த்தையை விட்டான். அதான் பார்த்தாலே தெரியுதே கோடீஸ்வரங்களின் யோக்கித. அந்த மாதிரி கேசுங்களுக்கு உங்களை மாதிரி கோடீஸ்வரங்க தான் லாய்க்கு. ஜாடிக்கேத்த மூடி. நாங்க அன்றாடம் காட்சிகளாகவே இருந்தாலும் எங்களுக்கு மானத்தை பெருசா நினைக்கிற இன்னொரு அன்றாடம் காட்சி போதும். எங்களுக்கு உங்களை மாதிரி மானத்தை ஏலம் போடுற கோடீஸ்வர பிரபுங்க எல்லாம் வேண்டாம். உங்க வேலையும் வேண்டாம் என்று வார்த்தையை முடித்துவிட்டு திரும்புவதற்குள் அவன் கைப்பிடியில் சிக்கியிருந்தாள். அவள் திரும்புவதற்குள் அவள் தோள்கள் இரண்டையும் பிடித்து அவளை நிறுத்தி, ஹே உன்ன என்று கர்ஜித்து அடக்கப்பட்ட கோபத்தில் ருத்ரமூர்த்தியாக நின்றவனை பார்த்து, இந்த கோபத்தை எல்லாம் உங்க கோடீஸ்வர காதலி கிட்ட காண்பீங்க. மரியாதையா தோளிலிருந்து கையை எடுங்க, இல்லைன்னா மரியாதை கெட்டுடும் என்று கூறிக்கொண்டே அவன் கைகளை தன் தோளில் இருந்து அகற்ற முயற்சி செய்தாள். எடுக்கலனா என்னடி செய்வ என்று கேட்டவன் மேலும், உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி தொட்டு பேசினாலே எல்லாம் போச்சுன்னு கத்துற உங்களுக்கு எல்லாம் ஒரு கோடீஸ்வரன் வந்து பொண்ணுன்னு கேட்டுட்டா மாப்பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவனுக்கு சலாம் போட்டுட்டு பொண்ணை கொடுப்பாங்க. பணத்தோட பவர்டியது. எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. எங்க அப்பாலாம் அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாது. எங்க அப்பா சொல்றவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதிலும் கௌரவத்தையும் மானத்தையும் பெருசா மதிக்கிற ஒருத்தனை. உங்களை மாதிரி உள்ளவங்க எத்தனை கொடி கொடுத்தாலும் எங்க அப்பாவின் சொல் நோதான் என்று அவனை குறிப்பார்த்து வார்த்தையால் அடித்தாள். அவளின் வார்த்தையில் ஏற்கனவே இருந்த கோபம் தலைக்கு ஏற கையில் இருந்தவளை அழுத்தி பிடித்து ஏய் என்று ஒரு உலுக்கு உலுக்கி நிறுத்தவும் அவன் உலுக்கலில் புயலில் சிக்கிய கொடி போல் ஆடியவள் நிலையாக நிற்க முடியாமல் தள்ளாடி அவன் மேல் விழுந்தாள். விழுந்தவளை தாங்கியவன் அவள் என்ன என்று உணரும் முன் இறுக்கி அணைத்தான். அவளின் கழுத்து வளைவில் அவனின் உதடுகள் உரசின. அவளின் மேனி முழுவதும் அவனுக்குள் புதைந்தது. தேக்கு மரத்தை சுற்றிய கொடி போல அவன் மேனியில் ஒட்டியிருந்த அவளை விளக்கும் எண்ணம் இல்லாது இன்னும் இருக்கினான். ஒரு சில நொடிகளில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் அவன் மேனி முழுவதும் புது ரத்தம் பாய்ந்தது. அவன் உதடுகள் உணர்ந்த அந்த மென்மையும் அவன் நாசி உணர்ந்த அவள் மேனியின் வாசனையும் அவனை எங்கோ இழுத்து சென்றது. முதலில் சுதாரித்த சுபாதான் அவனிடம் இருந்து திமிரி தன்னை விடுவித்துக் கொண்டு அவன் கன்னத்தை நோக்கி கையை வீசினாள். கன நேரத்தில் சுதாரித்த கௌஷிக் அவள் கன்னத்தை அவள் கை தொடும் முன் கையை பிடித்து பின்னால் வளைத்தவன், என்னை யாருன்னு நினைச்ச? கௌஷிக் டி. இது நாள் வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் நான் வரம்பு மீறி நடந்தது கிடையாது. என் கோபத்தை கிளறி என்னை அப்படி நடக்க வச்சிடாத. நான் வேணும்னு உன்னை அணைக்கல. கீழே விழப்போன உன்னை பிடிச்சேன், அவ்வளவுதான் என்றவன் அவளிடம், நீ இப்ப சொன்னதை ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா உங்க அப்பாவுக்கு என்றான். அவன் எண்ணம் புரியாது, இதை எல்லாமா எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்? நெவர் என்றவள் அவன் முன்னால் இருந்த பேப்பரை எடுக்காமலேயே வெளியே விரைந்து சென்றாள். வெளியே சென்றவள் தன் சீட்டுக்கு செல்லாமல் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று விட்டாள். அங்கு சென்று கதவை அடைத்ததும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. என்னை என்னவென்று நினைத்து விட்டான், என்னவெல்லாம் பேசிவிட்டான் என்று குமரியவள் ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். பின்னர் இருக்கும் இடமும் சூழ்நிலையும் நினைவில் வரவே தன்னை சரிப்படுத்தி கொண்டு வெளியில் வந்தவள் தன் இருக்கைக்கு திரும்பி வேறு வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். சுபா வெளியில் சென்றதும் அப்படியே தனது சீட்டில் சாய்ந்தவன் சற்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டு லதாவை அழைத்து அந்த வேலையை கொடுத்தான். பின்னர் தனது கம்ப்யூட்டரில் சுபா தனது இடத்திற்கு வந்து அமர்வது தெரியவே அவளை பார்த்தான். அவள் முகம் சரியில்லாதது இவனுக்கு புரிந்து மனது வலித்தது. ச்ச, எதற்கு தனக்கு இந்த கோபம் என்று நினைத்தவன் மனது அவள் செய்தது மட்டும் சரியா
என்று வாதிட்டது. இங்கு இருந்தால் சரியாக வராது என்று நினைத்தவன் தன் கேபினை விட்டு வெளியேறி சென்றான். செல்லும்போது அவள் சீட்டிருக்கும் வழியே சென்றவனுக்கு அவளின் அழுத முகமும் அதை மறைக்கும் விதமான அவளது ஒப்பனையும் கண்ணில் இருந்து தப்பவில்லை. அவன் சென்ற 1 மணி நேரம் கழித்து ஆபீஸுக்கு வந்த அரசு கௌதமை காணாமல் திகைத்தான். அதற்குள் லதா ப்ரிப்பேர் பண்ணி இருந்த டெண்டரை அவனிடம் கொடுத்தாள். அவளிடம், இதை உங்களிடம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னது யார் என்று கேட்டான். எம்டி தான் சார். அப்படியா என்றவன் அவளை செல்லுமாறு பணிந்துவிட்டு கௌஷிக் செல்லுக்கு முயற்சி செய்தான். 4-5 முறை முயற்சித்த பின்னே போனை அட்டன் செய்தவன், என்ன என்று மொட்டையாக கேட்டான். அவனின் குரலில் இருந்தே அவன் மனநிலை சரியில்லை என்று புரிந்து கொண்டவன் அடுத்த வார்த்தை சொல்ல யோசித்த அரசு, சரி வருவது வரட்டும் என்று நினைத்து கொண்டு, நீ இப்ப எங்க இருக்க? நாம இன்னும் 1/2 மணி நேரத்தில் டெண்டர் கொடுக்க அந்த ஆபீஸ்க்கு போகணும். அமௌண்ட் இன்னும் கோட் பண்ணல. இது நமக்கு ரொம்ப முக்கியமான டெண்டர், நமக்கு தான் கிடைக்கும். இந்த நேரத்துல என்ன இது என்று நண்பனை உரிமையோடு கடிந்து கொண்டான். நான் நம்ம ஆபீஸ்ல உள்ள மீட்டிங் ஹாலுக்கு அடுத்தாற் போல உள்ள ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கேன். நீ அந்த ஃபைல் எடுத்துட்டு மேல வா என்றான். அங்கு சென்று கௌஷிக்கை பார்த்த அரசு மனதுக்குள், இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இவன் இப்படி ஆகும் அளவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தான். அவன் யோசனையை கௌஷிக்கின் குரல் கலைத்தது. அரசுவிடம் இருந்து ஃபைலை வாங்கி அமௌண்ட் கோட் பண்ணியவன் நண்பனின் பார்வைக்கு அவனின் கையில் கொடுத்தான். அவன் செக் பண்ணியதும் அந்த பேப்பரை கவர் போட்டு சீல் பண்ணியவன், சரி கிளம்பு போகலாம் என்று அவனை அழைத்து கொண்டு கிளம்பினான். கவர்மெண்ட் ஆபீஸில் டெண்டரை கொண்டு போய் கொடுத்துவிட்டு அங்குள்ள நிலைமையை தெரிந்து கொண்டு உடனே கிளம்பினார்கள். டேய், நீ லஞ்ச் முடிச்சுட்டு ஆபீஸ் போ, நான் வேற வண்டி எடுத்துட்டு வெளியில போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று கால் டாக்ஸிக்கு போன் செய்து வர சொல்லி வழியிலேயே இறங்கி கொண்டு அவனை அனுப்பிவிட்டான். என்ன சொன்னாலும் இப்ப கேட்க போவது இல்லை, சரி விட்டு பிடிப்போம் என்று அரசு நேராக ஆபீஸ் சென்று விட்டான். அங்குள்ள வேலைகளை முடித்தவன் ஒரு வேலைக்காக சுபாவை அழைத்தான். ஆனால் வந்து நின்றது என்னவோ லதா. சுபா மேம் தானே கூப்பிட்டேன், நீங்க வந்திருக்கீங்க, அவங்க எங்க என்றவனுக்கு, அவ அப்பவே ஹாஃப் டே லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க சார் என்ற பதில் தான் கிடைத்தது. வை, வாட் இஸ் த ப்ராப்ளம்? யார்கிட்ட சொன்னாங்க? எம்டிங்க இல்ல, நானும் இல்ல, என்ன நடக்குதுங்க பொறிந்தான். அவன் கோபத்தை பார்த்து பயந்த லதா, சார் என்று இழுத்தாள். என்ன என்பது போல் புருவம் சுருக்கியவனிடம், முதல்ல டெண்டர் பேப்பர் சுபா கிட்ட தான் எம்டி கொடுத்தார், அப்புறம் தான் எங்கிட்ட வந்தது என்றாள். ரீசன் என்றவனுக்கு, தெரியல சார், ஏதோ தெரியலன்னு என்கிட்ட சந்தேகம் கேட்க சுபா வந்தா. அப்ப எம்டி அவளை கூப்பிட்டார். போயிட்டு வந்தவ முகமே சரியில்லை. சாரும் என்னை அழைத்து இந்த வேலையை செய்ய சொல்லிட்டு வெளியே போனவர் தான். அவளும் சார் ரூமில் இருந்து வந்து நேரே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணினா. அப்புறம் தலைவலிக்குதுன்னு சொல்லி லீவ் லெட்டர் என்கிட்ட சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா சார் என்று விவரித்தாள். சரி, ஏதோ பெரிதாக நடந்திருக்கிறது என்று யோகித்தவன் அவளை அனுப்பிவிட்டு சிந்தையில் ஆழ்ந்தான். நைட் 9 ஆகியும் கௌஷிக் வீட்டுக்கு வராத காரணத்தால் அரசுவிற்கு அழைத்த பாமா, எங்கப்பா கௌஷிக் இன்னும் வரல, உன் கூட இருக்கானா என்றாள். ஆமாம்மா, நாங்க இன்னும் 1 மணி நேரம் கழித்து வருகிறோம், நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இங்க ஒரு பிசினஸ் மீட்டிங், கௌஷிக் பிஸியா இருக்கான் என்று கூறி போன் கட் செய்தான்.